तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். ஆயுளுக்கு காரகன் சனி பகவான். சாதகத்தில் சனி பலம் பெற்றிருந்தால் அந்த சாதகருக்கு ஆயுள், நல்ல மனப்பான்கு, சிக்கன குணம், பொறுமை, தத்துவ ஞானம், வெளிநாட்டு வாசம் ஆகியவற்றை அருள்வார். நீதிமானாக செயல்பட்டு அவரவரின் முன் வினைகளுக்கு ஏற்ப உரிய பலாபலன்களை கொடுத்து மனித வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவார் சனீஸ்வரர். கிரகங்களில் மெல்ல நகர்பவர். அவரை சனைச்சரன் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு 30 வருஷம் தேவைங்க. அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். 3ஐயும் முறையே மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி என்று அழைப்பாங்க. கிரக பயிற்சிகளில் சனி பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் வரும் 29/3/2025 அன்று சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியில் இருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிக்காரவங்க 7.5 சனி காலத்துக்கு ஆட்படுவாங்க. 7.5 சனி என்றதும் பயங்கொள்ள தேவையில்லை. அப்படியே அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி போன்ற நிலைமைகளை எண்ணியும் கலங்க வேண்டியதில்லை. சனி பகவான் நம் வினைகளை கரைக்க வல்லவர். இன்ப துன்பங்களை வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர். சாதகப்படியும் கோச்சாரப்படியும் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் அருளை பெற சனிக்கிழமையில் சனைச்சார நம என்று சொல்லி அவருக்கு 16 வகை உபச்சாரங்களை அளித்து வழிபடலாம். சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு துளாராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 29 முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகிய மீனத்தில் வந்து அமர உள்ளார். திருக்கணிதப்படி நிகழ உள்ள சனி பயிற்சியில் ஜாக்பாட் அடிக்கும் ராசிகளில் துளாராசியே முதலிடத்தில் இருக்குது. எதிர்பாராத வகையில் தனலாபம் பெருகும். ஒருவேளை பணவரவு இல்லாட்டி வந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு விடாதீங்க. ஆக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்றமான வாழ்வை தரப்போகுது. பக்குவமான பேச்சால் காரியத்தை நீங்கள் சாதிப்பீங்க. வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பாதை மாறி சென்ற பிள்ளைகள் திருந்துவாங்க. மொத்தத்தில் இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது. அதாவது சனி பகவானுடைய பார்வை பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறதுனால தைரியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. வெளிவட்டாரத்தில் கௌரவம் கூடும். சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்க்குறதுனால வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருக்கணும். அலைபேசியில் பேச வேணாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அந்தரங்க விஷயங்களை அடிமனதில் தேக்குவது நல்லது. சனி 12ஆம் வீட்டை பார்க்குறதுனால வராது என்று நினைத்திருந்த பணம் கைக்கு வரும். உங்களில் சிலர் சொந்த வீடு கட்டி குடி புகுவாங்க. பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக சேமிப்பீங்க. மகனுக்கு அருகில் உள்ள இடத்திலேயே தெரிந்த சம்பந்தத்தில்
பெண்லாம் அமையா, கையில் பணம் பொருள்லாம் தங்கும். பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் செய்வீங்க. வீடு கட்டவும் வாங்கவும் தொழில் தொடங்கவும் வங்கி கடன் கிடைக்க, ஆரோக்கியம் மேம்படும். தாய் வழி உறவினருடன் மனக்கசப்பு நீங்கும். இந்த ராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் நல்லதொரு தீர்வும் நிவாரணமும் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் வாங்காதீங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க இதுவரை விற்கப்படாமல் இருந்த சொத்துக்களை விற்று கடனை அடைப்பீங்க. பணவரவு தாராளமாக இருக்கும். எனினும் மார்ச் 30 முதல் மே 15 வரையிலும் எதிலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சனியும் ராகுவும் ஒன்றாக 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் அதிகமாக வாங்கும்படி நேரம். கவனத்தோடு இருங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரும்போது தான் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதனால பொறுமையாக இருக்கணும். வண்டி வீடு போன்றவை சேரும். பெண்களுக்கு வீட்டில் நிம்மதி கிடைக்கும். உறவுகளிடம் இருந்த பிரச்சனை தீரும். இந்த ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இது ஒரு நல்ல காலம். வெளிநாடு சென்று பயிலும் வாய்ப்பும் உருவாகும். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிக்கு பிறகு பிள்ளை வரத்துக்காக காத்திருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு மகப்பேறு வாய்க்கும். சுபகாரியங்களில் தடைகள் நீங்கும். 2025 செப்டம்பருக்கு பிறகு சகலமும் நன்மையாக நடக்கும். மங்கள காரியங்கள் நடைபெறும். உடல் நலம் மேம்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும். உங்கள் உத்தியோகத்தில் அதிக உயரங்களை அடைய உங்கள் பலம் மற்றும் திறன்களின் அடிப்படையில் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் பொறுப்புடன் அணுகணும். தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தியை காண முடியா. தொழிலை மேம்படுத்துவது அல்லது விரிவாக்கம் நடக்கும். நீங்கள் தொழிலில் புதிய உத்திகளை கையாளலாம். அதே சமயம் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்க நேரலாம். எனவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். தொழிலில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் வலுவாக இருக்கலாம் என்றாலும் நீங்கள் அவங்களை வெற்றி கொள்ளலாம். கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலம் நீங்கள் கற்ற படிப்பினைகளும் உங்கள் எதிர்காலத்தை செப்பனிட இப்பொழுது உதவலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு அதிக வரவேற்பை அளிக்கலாம். இது உறவில் சிறந்த புரிந்துணர்வை வளர்க்கும். உறவில் வதந்திகள் மற்றும் எதிர்மறைகள் பற்றி எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வதன் மூலம் உறவில் பிணைப்பு வலுப்படும். உறவில் ஒளிவு மறைவு அற்ற தன்மை உறவை வலுவாக்கும். இது ஆழமான இணைப்புகளுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடும். இருப்பினும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளுடன் அணுகுவது முக்கியம். உங்கள் உறவின் நிலையை பொருட்படுத்தாமல் பெரியவங்கள்ட்ட வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறுவது நன்மை பயக்கும். இந்த பயிற்சி காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படும். நீங்கள் எதிர்பார்க்கும் கவனிப்பு மற்றும் பிணைப்பை நீங்கள் காணலாம். கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிந்துணர்வு வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்றாலும் சில சமயங்களில் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ஒன்றாக நேரம் செலவிட முடியாமல் போகலாம். உங்கள் உறவை சிறிய அளவில் பாதிக்கலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என இரு பகுதிகளும் போதுமான கவனத்தை பெறுவதை உறுதிப்படுத்த உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது முக்கியம். நிதி நிலைமையை பற்றி பார்க்கும் பொழுது பண விஷயத்தில் கவனமாக யோசித்து முடிவெடுக்கணும். தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்க. ஆடம்பர பொருட்கள் மீது உங்கள் ஆசைகள் வரலாம் என்றாலும் அதனை கட்டுப்படுத்தி கொள்ள வேணாம். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கவனமாக திட்டமிடல் மற்றும் பட்ஜெட் ஆகியவை அவசியம். அதிகப்படியான செலவுகள் கடனுக்கு வழிவகுக்கும். எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கும் முன்னாடி அதன் தேவை மற்றும் அவசியத்தை கருத்தில் கொள்ள நேரம் ஒதுக்குவது முக்கியமானது. நீங்கள் தொழில் விரிவாக்கத்திற்காக பணத்தை செலவிட நினைக்கலாம் என்றாலும் அது நீங்கள் நினைப்பதை விட அதிக செலவுகளை கொண்டு வைக்கலாம்.
அதற்கு தொழில் விதிமுறைகள் காரணமாக இருக்கலாம். எனவே விதிமுறைகள் சாதகமாக இருக்கும்போது மட்டுமே முதலீடு செய்யுங்க. நீங்கள் எடுக்கும் முடிவில் தான் உங்கள் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு உள்ளது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்க போகுது. முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் திட்டமிட்டு கல்வி பயில்வாங்க, அதிக முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அவங்களின் முயற்சிகள் கவனமாக திட்டமிடல் மற்றும் உறுதியுடன் இணைந்து அவங்களின் அபிலாஷைகளை அடையலாம். மாணவர்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தலாம். புதுமையான சிந்தனைகள் அவர்கள் மனதில் எழலாம். திறன்களை வெளிப்படுத்தலாம். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டம் ஏதுவானதாக இருக்கும். இருப்பினும் வெற்றிக்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி தேவை என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேணும். 6வது வீடு ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது. சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளிக்கிறது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட உதவும். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் செய்யுங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பராமரிக்கிறது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மனுக்கு எலும்பிச்சம்பழ மாலை சாத்தி வழிபடலாம். இந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் விநாயகர் சரஸ்வதி வழிபாடு பலன் தரும். சனிக்கிழமையில் விநாயகர் அகவல் படிக்கலாம். உத்தியோகம் தொழில் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சனிக்கிழமை மற்றும் அஷ்டமியில் பைரவருக்கு விளக்கேற்றி புனுகு சாத்தி வழிபட நிவர்த்திலாம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சனி அஷ்டம சனி. வருமானம் அதிகரித்தாலும் விரயமும் உருவாகும். இதற்கு சனிக்கிழமையில் காக்கைக்கு உணவிட்டு நிவர்த்தி